ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேபியும் வந்து இந்த மாதிரி முறுக்கிட்டு ரொம்ப காலெல்லாம் வந்து வயிற்றுக்கிட்ட கொண்டாந்துட்டு இந்த மாதிரி முறுக்கிட்டு அழுகுறாங்க, ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப ரெட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய சிம்டம்ஸ் வந்து கோலிக் பெயின் சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயின் வந்து ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் இருக்குது. இது கோலிக் பெயின் மட்டும் இல்லை, கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கூட இந்த பெயின் வந்து வரும். ஸோ இது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குடல் வந்து நல்லா விரிவடையும் போது அதனால் வந்து இந்த பெயின் வந்து வரும். ஸோ ஆக்சுவலி வந்து இதில் நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பேபி வந்து ரொம்ப ரிலீஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, பெயினுமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க, ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிலீஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய பேபிக்குமே வந்து கோலிக் பெயின் இருக்குது. நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கணும், நான் அதை தான் செய்வேன். ஓரளவுக்கு வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக ஆகிடுவாங்க, ரிலீஃப் ஆகிடுவாங்க. ஸோ அதையும் மீறி நான் சொல்லி கேட்கவே இல்லை. எங்கள் வீட்டில் படித்தவங்கள கூட, இந்த படிக்காதவங்கள கூட நம்ம சொல்லி புரிய வச்சிடலாம். ஆனால் அந்த படித்தவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி புரியவே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து இருக்கிற எல்லா டாக்டர்ஸை விட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் பெரிய டாக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாத சூழ்நிலையில் நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகவே தேவையில்லை. மினிமம் 3 ஹவர்ஸ் கூட அழுவாங்க ஒரு சில பேபி. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.